ஹை ஃப்ரெண்ட்ஸ், மை லைஃப் ஃபுட் தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பம் பேசுகிறேன். இன்றைக்கி நெய் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய் பிஸ்கட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நெய், 1/2 கப் வெல்லம், இது பொடி வெல்லம், 2 ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து இந்த நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா அடிச்சிக்கணும், எண்ணெய் மாதிரி வர மாதிரி நல்லா அடிச்சிக்கணும். நெய் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இந்த ஏலக்காவையும் வெல்லத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். வெல்லமும் ஏலக்காவும் அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை நெய்யில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யும் வெல்லமும் நல்லா கலந்தாச்சு. அதுலேயே மாவு போட்டுக்கலாம். இது ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வந்து ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு தட்டு போட்டு வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி கையிலேயே தட்டிக்கோங்க. தட்டி இதில் வச்சு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு 1/2 hour ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஆற வச்சா பிஸ்கெட் ரெடி ஆகிடும். 1 hour ஆயிடுச்சு. வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான நெய் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டிலேயே செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.